Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா OnePlus பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் செக்மென்ட்ல OnePlus Nord அப்படின ஒரு மொபைல் லான்ச் பண்ணாங்க. அதோட கண்டினியூவா இப்போ OnePlus N10 N100 அப்படின அண்ணன் தம்பி மாதிரி ஒரு ரெண்டு மொபைல் வந்து அடுத்த மாசம் லான்ச் பண்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அப்படி இல்ல அப்படினா 2021 ஸ்டார்டிங்ல லான்ச் பண்ணுவாங்க. அப்படி இல்ல 2020 எண்டிங்ல வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படினு எதிர்பார்க்கப்படுது. என்னோட கணிப்புப்படி ஏன் இந்த இயர் எண்ட்ல வந்து லான்ச் பண்ணோம், அடுத்த இயரோட ஸ்டார்டிங் நம்ம மொபைல் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கம்பல்சரி தெரியல, ரூமர்ஸ் படி சொல்லியிருக்காங்க இந்த இயர் எண்ட் அப்படின்னு. மொபைலோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஓகே, ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்டிங்கை வந்து ஒரு பிளாக் மார்க் உழுவுற மாதிரி பண்ணுது. OnePlus Nord N10 ஓகே, மித்த மொபைல் அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு உள்ளே லான்ச் பண்ணுறாங்க. அவங்களோட பிராண்டிங்க்கு ஒரு பிளாக் மார்க் உழுவுற மாதிரி இருக்குது. ஏன் OnePlus இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரில. ஏன்னா OnePlusக்கு அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாகுபலி அந்த மூவியில் வந்து நடிச்சிருப்பார்ல அந்த ஹீரோ, பேர் சொல்ல வரும்ல, ஹீரோ, அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500-600 கோடி அதோட எபோவ் அதுக்கு மேலே இருக்கிற பட்ஜெட்டில் இருக்கிற படத்தை பண்ணிட்டு அதுக்கு கீழே இருக்கிற 100 கோடி 50 கோடி இந்த பட்ஜெட்டில் ஒரு மூவி பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்டேட்டஸ்க்கு வந்து ஒரு பிளாக் மார்க் மாதிரி அது. என்னடா இவ்வளோ பெரிய படத்தில் நடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு லோக்கலான இந்த பட்ஜெட்டில் வந்து இந்த மாதிரி படம்லாம் இவன் பண்ணணுமா அப்படின்னு வந்து நினைப்பாங்க, கண்டிப்பாக நினைப்பாங்க. அதே மாதிரி தான் ஒன்ப்ளஸ்க்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஒரு ரிச்சஸ்ட் பீப்புள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்பிள் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்தபடியாக OnePlus யூஸ் பண்ணுவாங்க. அவனுங்க கொஞ்சம் இறங்கி வர்றது அப்படிங்கிறது வேணாம். எதுக்கு உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபை அடையாளம் இருக்குது, அதுலேருந்து எதுக்கு கீழே வரீங்க? இங்கேயே ஏகப்பட்ட பேர் அடிச்சுக்கிறானுங்க. ரியல்மி, ஓப்போ, விவோ, ரெட்மி, இன்ஃபினிக்ஸ், டெக்னோ, இவனுங்களே 20,000 ரூபாய்க்குள்ள மாமன் மச்சான் சண்டையோட ரொம்ப இதாக சண்டை போட்டுக்கிறானுங்க. தெருவில் மட்டும்தான் பிறந்து சண்டை போடல, மித்தபடி பார்த்தீங்கன்னா நீ அதை விட்றியா நான் இதை விட்றேன், ஒரே ஒரு டைப் சியை விட்டுட்டு அவனுங்க ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் டைப் சி கொடுக்குறோம். இப்படி சண்டை போட்டுட்ருக்க இவனுங்கள்ட்ட நீங்கள் இறங்கி வர்றது அப்படிங்கிறது, OnePlusட்ட சொல்கிறேன், இறங்கி வர்றது அப்படிங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சீப்பான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, அதில் இருக்கலாம், விடலாம், ஒரு மொபைல் விடலாம், 2 மொபைல் விடலாம். இப்போ OnePlus Nord விட்டு ஓரளவுக்கு வெற்றிகரமாக போனதுனால அதுக்கும் கீழே பட்ஜெட் கம்மியாக விடலாம் அப்படின்னு ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணுறீங்க. லான்ச் பண்ணுறது ப்ராப்ளம் இல்லை, லான்ச் ஆகி ஒரு வேளை அது சக்ஸஸ் ஆகலை, அப்படி தப்பாக சொல்லக்கூடாது, ஒரு வேளை சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா கம்பல்சரி OnePlusக்கு ஒரு பிளாக் மார்க் வந்து கண்டிப்பாக விழுகும். ஏன்னா இதே ப்ரைஸுக்கு ஆப்போனண்ட் இருக்கிற அந்த பிராண்டிங்லாம் ஒரு ஹை ஸ்பெக்கு கொடுத்தாங்க அப்படின்னா OnePlus மொபைலுக்கு ஒரு வேல்யூ கம்மியாகும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இவங்க லான்ச் பண்ணுறாங்க, ஏதோ லான்ச் பண்ணுறாங்க, அதை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து OnePlus Nordல N10 அப்படின்னு ஒரு மொபைல் விடுறாங்க. ரிலீஸ் பண்ணுற டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் எண்டில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது டிசம்பர் மாதம் இல்லைன்னா நவம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ராசர் பார்த்திங்கன்னா Snapdragon 619 5G சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். Adreno 619L சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு கிராஃபிக்ஸ் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கேமிங் வைஸ் ஒரு சூப்பரான மொபைல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ரேம் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB ரேம் ப்ளஸ் 128GB இன்டர்னல் இருக்கிற ஒரு வேரியண்ட் வந்து என்ட்ரி லெவல் வேரியண்ட்டாக விட்றாங்க. 4GB ரேம் கொடுக்கறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.9 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ப்ரைஸுக்கு IPS LCD பேனல் தான் கொடுக்க முடியும். AMOLED பேனல் அப்படின்னா 20,000 ரூபாய்க்கு மேலே வரும். 20,000 ரூபாய்க்கு உள்ளே இருக்கிறனால இந்த மொபைல் IPS LCD பேனல் தான் வரும். ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080x2400 ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. சேம் இதே ரெசல்யூஷன் தான் ஆப்போனன்ட் பிராண்டிங்கும் இதே ப்ரைஸுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதனால் இந்த டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா இது சிமிலராக தான் இருக்கும் மித்த பிராண்டிங்கை கம்பேர் பண்ணால். பிக்சல் பர் இன்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 406 பிக்சல் பர் இன்ச் கொடுத்துருக்காங்க. சேம் இதுவும் அதர் பிராண்டிங் இதே செக்மெண்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க. இதனால் எந்த வித வேறுபாடும் இருக்காதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா அந்த பிராண்டிங்க்கும் 20,000 ரூபாய்க்குள்ளே லான்ச் பண்ணுற பிராண்டிங்க்கும் கிட்டத்தட்ட 50,000 ரூபா 60,000 ரூபா செக்மெண்ட்டில் இருக்க அந்த பிராண்டிங் 20,000 ரூபா லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த ப்ரைஸுக்கு இதான் லான்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா ப்ளஸ் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 2 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் ரெண்டு டெப்த் சென்சார் ஒன்று, மேக்ரோ ஷாட் ஒன்று, ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதே ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா ரெட்மியில் இது வந்து ப்ரைஸ் கடைசியாக சொல்கிறேன். இதே ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா ரெட்மி Note 9 Pro Max கொடுத்துருக்காங்க. இதை விட
ப்ராசஸர் வந்து Snapdragon 720G கொடுத்துருக்காங்க. இது 619G. ப்ரைஸ் இது அதிகமாக இருக்குது, ரெட்மி கம்மியாக இருக்குது. அப்போ எது எடுப்பாங்க? ரெட்மி தான் எடுப்பாங்க. கேமரா வைஸும் அது ஃப்ரண்ட்டு 32 இருக்குது. இவங்க லான்ச் பண்ணணும் அப்படின்னு பண்ணுறாங்க. அந்தளவுக்கு ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா அதர் பிராண்டிங் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4300 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு OnePlusல 5000 mAh பேட்ரி கொடுக்க மாட்டாங்க. அது கம்மியாக தான் 4500 4000 இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி 4300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அடாப்டர் என்ன அடாப்டர் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக தெரில, லான்ச் ஆகிறப்ப தான் தெரியும். இப்போதைக்கு என் கணிப்புப்படி ஒரு 22.5 வாட்ஸ் சார்ஜர் இல்லைன்னா 18 வாட்ஸ் சார்ஜர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. லான்ச் பண்ணுறாங்க, தப்பு இல்லை. ஏன்னா மித்த பிராண்டிங்கை விட கொஞ்சம் அட்ராக்டிவான ஸ்பெக்கில் லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மொபைல் வந்து கண்டிப்பாக ஒரு ஹிட் ஆகும். இப்போ இந்த ஸ்பெக் ஓகே தான், இந்த ஸ்பெக் நல்ல ஸ்பெக் தான். Snapdragon 619 கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு Snapdragon 720G கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த மொபைல் வந்து ஒரு பெரிய சேலில் வந்து ஒரு பீட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19990 லான்ச் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 20000 லான்ச் பண்ணுறாங்க. சேம் இதே ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா ரெட்மியில் எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குது இந்த மொபைலை பீட் பண்ணுறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு OnePlus அப்படிங்கிற பிராண்டிங்காக எடுக்க வாய்ப்பு இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறவங்க இந்த மொபைலை கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. OnePlus வந்து லான்ச் பண்ணுறாங்க, பார்ப்போம் இந்த மொபைலோட வெற்றி எப்படி வருது அப்படின்னு. இந்த மொபைல் கூட பரவாயில்ல, OnePlus Nord N100 அப்படின்னு வந்து ஒரு மொபைல் லான்ச் பண்ணுறாங்க. அது ஏதோ ஸ்பெக்கு கொடுக்கணும், ஒரு 20000 15000 உள்ளே லான்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ரொம்ப லோ ஸ்பெக்காக வந்து லான்ச் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த மொபைல் கூட ஓரளவுக்கு ஓகே, OnePlus N10 ஓகே. ஆனால் அந்த N100 அப்படிங்கிற மொபைல் வந்து கண்டிப்பாக OnePlusக்கு வந்து ஒரு பிளாக் மார்க் கொண்டு வரும், கண்டிப்பாக கொண்டு வரும். ஏன்னா ரொம்ப லோ ப்ராசஸர் லோ ஸ்பெக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் OnePlus அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஸ்டேட்டஸை விட்டு கீழே இறங்கி வர்றது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு தான் தோணுது. ஒரு 40000 30000 அந்த செக்மெண்ட்டில் இருந்திருந்தாங்க அப்படின்னாலே, இப்போ OnePlus மொபைல் ஒருத்தன் வச்சுருக்கான் அப்படின்னாலே மித்தவங்களுக்கு தோணும் OnePlus மொபைல் வச்சுருக்கான், கொஞ்சம் ரிச்சஸ்ட் பீப்புள் மாதிரி. ஒரு ஆப்பிள் வச்சுருக்காங்கன்னா என்ன நினைப்போம், அந்த ஆப்பிள் மொபைல் வச்சுருக்கான் அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு இது தோணும்ல. அந்த மாதிரி ஒரு ரிச்சான பிராண்டிங் அப்படின்னு சொல்லலாம். கீழே இறங்கி வர்றது ஒரு வருத்தகரமான விஷயந்தான். ஓகே, பார்க்கலாம். ஏதோ 20000 செக்மெண்ட்டில் அவங்களும் ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸ்பெக் அந்தளவுக்கு கொடுத்தாங்கன்னா பெரிய ஆள் ஆகலாம். ஏன்னா இங்கே எக்கச்சக்கமான பேர் காம்படிஷனுக்கு இருக்காங்க. ஓகே, லான்ச் ஆகட்டும், பார்க்கலாம். இந்த மொபைலை மறுபடியும் லான்ச் ஆனதுக்கப்புறம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலிமா OnePlus பிராண்டிங்கில் ஒரு மொபைல் 2 மொபைல் லான்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.